நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? Hello guys, I'm back. ஹாய் ஹலோ காய்ஸ், வந்துட்டீங்களா? பாப் பாப்னு வராது. கிளியர் ஆகுதுங்களா? ஓகே கைஸ், கேக்குதுங்களா? ஸோ விஜய் வாங்க, விஜய் ஆனந்த்ராவ் வாங்க. ஹாய் 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 காய்ஸ், நீங்கள்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கீங்களா சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க பிகாஸ் நம்மளோட ஓல்டு சேனல்ஸ் 2 சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட் மை நியூ டெலிகிராம் சேனல். இந்த சேனலோட பயோவில் இருக்குது கைஸ். ஸோ ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தெரியாதோ பேசிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ எல்லாருக்கும் நல்லா கிளியராக இருக்கா கைஸ்? நான் இல்லை ப்ரோ. ஆனந்த், கோ அண்ட் செக் அவுட் மை நியூ சேனல் ஆனந்த். ஸோ பயோவில் இருக்குது பாருங்க, லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம யூடியூப் சேனலோட பயோவில் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க, 2 சேனலில் ஏதோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கூட கீழே இந்த மாதிரி வரும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணினா கீழே டெலிகிராம்னு இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் செக் அவுட் அவர் சேனல். 106 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ லைவ் இன்னுமே யாரெல்லாம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நிறைய பேருமே ஜாயின் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஓகேங்களா? மோர் தென் 1500 ஃபாலோவர்ஸ் இருந்த சேனல் நம்மளுது. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஜாயின் பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க ஆனந்த். என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்கிறேன் கைஸ், எல்லாரும் ஆன்லைன் வரட்டும். ஸோ வீடியோ எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா?
கிளாமெக்ஸ் ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ. டிஎம் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஸோ பார்ப்போமா. ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ பட் கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா யூடியூப்ல லேட்டன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வந்து ஒரு மேலே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே, சரிங்களா. ஸோ இது ஒரு லெவல், நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹைன்றது ஒரு லெவலு. இந்த லெவலில் வந்து ரிவர்சல் வந்திருக்கணும், கொஞ்சமாக கரெக்ஷன் கொடுத்துருக்கணும். பட் சுத்தமாக கரெக்ஷனே கொடுக்கல மார்க்கெட்டு. அதனால இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் நான் வந்து இங்கே டவுன் டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது, நான் திருப்பி ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. ஸோ ஏன்னா நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னொரு ஹை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹை இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹை கிட்ட வந்த பிறகும் திருப்பி நம்மளுக்கு ரிவர்சல் வரும். நம்ம எடுத்த ட்ரேட் வி மேட் அ ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகுது. நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க guys. ஏன்னா நம்ம பழைய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஸோ புது சேனல் தான் இருக்கு. ஸோ நியூ சேனலை இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் விஐபியில் இருந்தீங்க. ஸோ அவங்களுமே நிறைய பேருக்கு தெரியல நம்ம சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க guys. கிறிஸ் ப்ரோ ஹாய் பிரதர். வாங்க வாங்க ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டேன் பிரதர். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இன்னொரு கேண்டில் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் நம்மளுக்கு இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ திருப்பி அந்த கரெக்ஷன் நடக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஓகே, மார்க்கெட் நல்லா கீழே வந்துருச்சு. இன்னொரு கேண்டில் மேலே போகுங்க. ஸோ அதுக்கப்புறம் டவுன் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். मजा का हो गया वाह. ம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா guys? கிறிஸ் பிரதர் சாப்பிட்டீங்களா? வாங்க ப்ரோ. வந்திருக்கே சனிய வந்துட்டு போயிருக்கு. ஓட் போலி இன்க்ரீஸ் டிஎன். ஆமாம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் கரெக்டு தான். நானும் பார்த்தேன் கைஸ். நம்மளது வருதான்னு பார்க்குறேன். நம்மளது வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் இங்கே செத்துடுறானுங்க. எல்லாம் அங்கேயே போயிடுறானுங்க. ஹிந்தி ஐயோ தெரியல மச்சான். ஆமா ஆமா. என்னடா இது உருட்ட உருட்ட வந்துனே இருக்கு. ஃபர்ஸ்டா அது வச்சுக்கோ. ஸோ ட்ரேட் பண்ணலாமா? ட்ரேட் பார்ப்போம். கிறிஸ் பிரதர், ஐ கெஸ் நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். சொல்கிறீங்க, பண்ண மாட்டீங்களே. ஸோ இங்கே ஒரு நல்ல வால்யூம் உள்ள கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு நண்பர்களே. ஸோ கீழே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது.
மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. புதுசா பார்க்குறவங்க லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க guys. நம்ம ட்ரேட் வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் செகண்ட்ல வந்து கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இப்போலாம் நடக்குது. சரி என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ட்ரி எடுக்கிறதுல கீழே வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. கெட் ரெடி ஃபார் 4 PM செஷன் காய்ஸ். சரிங்களா? ஸோ விஐபி மெம்பர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க. ஐடி இன்னும் கிரியேட் பண்ணணும். ஐடி புதுசாக நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க ப்ரோ. ஓகேங்களா? ஸோ டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நியூ லிங்க் லாஸ்ட்டில் 339. ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, $1000 இருந்து நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட், அந்த அமௌண்ட் இருக்குது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோ செக் மை டெலிகிராம் சேனல் கைஸ். என்ன நண்பர்களே, மார்க்கெட்டே கொஞ்சம் இட குணமாக இருக்கு. கண்டினியூஸ் டைரக்ஷன், சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே ப்ரீவியஸாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட். ஃபோர் பிஎம் அலர்ட் கொடுத்துருங்க. விஐபியில் கொடுத்துருங்க. ம். நியூ ஐடி கிரியேட் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறேன் ப்ரோ. ஓகே ஓகே பிரதர். எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க கிறிஸ் ப்ரோ? எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க? ஓகே. 2 days நல்லா ட்ரேட் பண்ணல. ஓகே. ப்ரோ எம்டிஜி எப்படி யூஸ் பண்ணணும்? ஒரு சார்ட்க்கு 2 சான்ஸ் கொடுத்தா லாஸ் ஆனால் நெக்ஸ்ட் சார்ட்க்கு எம்டிஜிஸ் எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரோ? அது மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க ப்ரோ. ஸோ சிம்பிள் தான் கைஸ். இப்போ நீங்கள் ஒரு சார்ட்டில் வந்து 2 வாட்டி லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே யூஎஸ்டி எம்எக்ஸ்என்ல நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெண்டு சான்ஸ் வந்து நம்ம இங்கே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம யூஎஸ்டி சிஓபியில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு $200 வச்சு நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் பண்ண உடனே நம்மளோட பேசிக் அமௌண்ட் எவ்வளோ? $50. ஸோ $50க்கு ரிட்டர்ன் வந்துடணும். சப்போஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 200 நான் 400 மாற்றிருக்கணும், 400 600 மாற்றிருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சார்ட்டையும் நீங்கள் மாற்றின பிறகு, ஓகேங்களா, 2 சான்ஸ் கொடுங்க ஒரு சார்ட்டுக்கு. 2 சான்ஸில் லாஸ் ஆகுது அப்படின்னா சார்ட்டை மாற்றிடுங்க. திருப்பி அந்த சார்ட்லேயும் 2 எம்டிஜி போகுது அப்படின்னா மொத்தமாக 4 எம்டிஜி ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ தென் சேஞ்ச் யுவர் சார்ட். அதுக்கப்புறம் இங்க ஒரு 2 சான்ஸ் குடுங்க. அந்த மாரி நீங்க சார்ட்ட மாத்தி, மாத்தி 2 சான்ஸ் குடுத்து நீங்க ட்ரேட் பண்ணும்போது, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாயிடும். சரிங்களா? நீங்க ப்ராஃபிட் அதிகமா பெர்சன்டேஜ் இருக்கு. லாஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா, நீங்க ஒரே சார்ட்ல உட்காந்துட்டு, நான் மொத்த மணியும் நான் இங்கே தான் போடுவேன் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா லாஸ் தான் மேக் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ பெட்டர் லாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2 சான்ஸ் குடுங்க. தென் சேஞ்ச் யுவர் சார்ட். ஓகேங்களா? மை டிஸ்ட்ரிக்ட் 89% ஓட்டு. சூப்பர் ப்ரோ. வேற மாரி. எலக்ஷன் பிஸி நோ ட்ரேட் டுடே அப்படிங்களா? சூப்பரு. கொஞ்சம் அத மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க ப்ரோ எனக்காக. நான் சொன்னது அந்த லிங்க் மட்டும். ஓகேங்களா? நியூ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. நம்ம குடுத்துருக்க லிங்க் புரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த லிங்க்க புரொவைட் பண்ணி அது மூலியமா நீங்க நியூவா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ் ஐ கெஸ். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா $200 வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ட்ரேட் வந்து $100 வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தோம் 50-50. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு அப்படின்றதால நம்ம திருப்பி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. $50 வச்சு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லைவ் எல்லாருக்கும் ஃபாஸ்டா இருக்கா கைஸ்? லைவ் லேட்டன்சி இருக்கா? டிலே இருக்கா? எல்லாருக்கும் எதனா டவுட்ஸ் இருக்குன்னா யாருக்குன்னா கேட்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு கைஸ். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். நான் பெருசா இதுல எதுவும் சொல்லிக் குடுக்க போறல. நான் என்ன சொல்லிக் குடுக்க போறேன்னா, வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நீங்க எப்படி ட்ரேட் பண்றது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இது. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ற ட்ரேட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிட்டு திருப்பி மேல போயிட்டு இருக்கு. ஸோ திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்து இந்த லைன டச் பண்ணிட்டு, இது ஒரு சப்போர்ட்டா பேஸ் பண்ணிட்டு கீழ போகும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம இங்க வந்து ஒரு டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு லைன வந்து பிரேக் பண்ணுது. ஒரு சப்போர்ட்டோ இல்ல ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுதுன்னா, ஒரே இடமா மேல மேல மேலலாம் போகாது. கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் தேவைப்படும். அதுக்கு நான் ஃபுல் ட்ரேட வந்து ஒரே சார்ட்ல உட்கார்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். 80% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அந்த சப்போர்ட்டோ, ரெசிஸ்டன்ஸோ பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரிவர்சல் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிவர்சல் கேண்டல பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா ப்ரோ. 100% லவ் பிரதர். லவ் யூ டூ பிரதர். ஸோ சப்போஸ் இந்த ட்ரேட் நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்ன மாரி நம்ம அகைன் இன்னொரு சான்ஸ் குடுக்க போறோம் இந்த சார்ட்ல. ஃபார் $100 நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம எடுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல பையிங் சைட்ல வால்யூம் நல்லாவே இருக்கு. ஸோ அதனால நல்லா மேல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சார்ட் சேஞ்ச் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஒரு சார்ட்டுக்கு நான் சொல்ற மாரி எப்பவுமே 2 சான்ஸ் தாங்க. அதுக்கு மேல குடுக்காதீங்க. அதுக்கு மேல நீங்க சான்ஸ் குடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, யூ வில் எண்ட் அப் லூசிங் யுவர் மனி கைஸ். ஓகேங்களா? ஸோ எந்த சார்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு காசு குடுக்கறதுக்காக இவன் உட்காரல. நம்மகிட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்காக தான் உட்கார்ந்திருக்கான். ஸோ அந்த மைண்ட் செட்ட எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் கூட சண்ட போடுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஓகேங்களா? டோர்னமென்ட் இஸ் டூ ஈஸி டார்கெட் ஆச்சே இது. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். நெறைய பேருக்கு அது கஷ்டமா இருக்கும்ல. என்ன கிரிஷிகோ? அதனால. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ். இதுக்கு பின்னாடி இருந்த ட்ரேட் நான் எத பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்றத நான் கிளியரா சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஆனந்த் ராவ் புரிஞ்சுதா? தமிழ் நியூஸ் புரிஞ்சுதா?
ஸோ நல்லபடியா இங்க நம்ம இது பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போச்சு. போனதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த லைன டச் பண்ணிட்டு தான் திருப்பியும் ரிவர்சல் ஆனாலும் ஆகலாம். இல்லன்னா, அது நல்லா டச் பண்ணிட்டு, திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி இன்னும் பவரா மேல போகும். சரிங்களா? நான் சொன்ன மாரியே மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த லைன டச் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி நம்ம பேஸ் பண்ணி தாங்க ட்ரேடே பிளேஸ் பண்ணணும். இன்னொரு டைம் சொல்லுங்க ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா, சரிங்களா? இந்த லைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த எல்லோ லைன். ஸோ இந்த எல்லோ லைனுமே ஒரு டைம்ல இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்கிறதுக்கு எப்பவுமே இது பாருங்க கிரீனா ஆக்கிக்கிறேன் இத. ஓகேங்களா? மேல லைன் பேரு ரெசிஸ்டன்ஸ். கீழ இருக்கிறதுக்கு பேர் சப்போர்ட். சரிங்களா? ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு மேல போது. ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கு பேர் சப்போர்ட். மேல இருக்கிற லைன் பேரு ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பேக் டு பேக் இங்க வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த லைன பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ண முடியல ரெசிஸ்டன்ஸ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம்ல பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு போயிருக்கு. இந்த லெவல்ல போயிட்டு திருப்பியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி மேல போயிட்டு டச் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்திருக்கான். சரிங்களா? 2 வாட்டி வந்து பேக் டு பேக் இங்க டச் ஆனதுனால இது ஒரு ரெசிஸ்டன்ஸா நம்ம கன்சிடர் பண்ணி இங்க லைன் டிரா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணுச்சு. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணிட்டு எப்பவுமே போற மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டா மேல போகாது. அந்த ரெசிஸ்டன்ஸ ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு புல் பேக் பண்ணிட்டு மேல போகும். ஸோ அந்த மாரி சினாரியோஸ்ல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் நம்ம நெனச்ச மாரி மார்க்கெட் கீழ வந்து அந்த லைன டச் பண்ணுச்சு. டச் பண்ணிட்டு மேல போகுது. ஒன்ஸ் இது மேலயும் போகலாம். இல்ல ஃபேக் பிரேக் அவுட் குடுத்து திருப்பி மார்க்கெட் கீழயும் வரலாம். கீழ வந்துச்சுன்னா இந்த லைன் வரைக்கும் கீழ வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இல்லையா மேல போகுதுன்னா, இதுக்கு மேல போகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ இதுல நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணோம்னா கரெக்ட்டா கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பாருங்க. இந்த ஆங்கிள்ல மார்க்கெட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கிறது தெரியுதுங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் இந்த லைன வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அதே மாரி தான் இங்கேயும் டச் ஆயிருக்கு. அதே மாரி தான் இங்கேயும் டச் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேல இங்க பவுன்ஸ் பேக் பண்ணி ஒன்ஸ் திருப்பி மேல போய் இந்த லைன் வரைக்கும் டச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. அப்படி இல்ல டச் பண்ண முடியலன்னா கீழ வந்துரும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ இதுக்கான ஜோன். கண்டிப்பா கிரிஷ் ப்ரோ. பணத்த போட்டா தான் பணத்த எடுக்க முடியும். ஸோ புரிஞ்சுதுங்களா கார்த்தி புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வந்தேன்ட்டு? அதே மாரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா, உங்களோட மேஜர் ட்ரெண்ட்ஸ் வந்து மேஜர் ட்ரேட்ஸ் வந்து கீழ வந்து சப்போர்ட்ட டச் பண்ணிட்டு மேல போகும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா, இங்க வந்து கீழ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டச் பண்ண இடத்துல எல்லாமே கிளியர் ஷோர் ஷாட்டா வந்திருக்கும் இங்க. ஸோ மார்க்கெட் இங்க வந்து டச் பண்ணுச்சு. ட்ரெண்ட் வந்து அப்வர்ட்ஸ்ல இருக்கு. மேல இருக்க ட்ரெண்ட்ல இருக்கிறது அப்டின்றதுனால, இந்த நெக்ஸ்ட் வந்த கிரீன் கேண்டில் எந்த அளவுக்கு கிளியரா கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. 2 ரெட் கேண்டில கவர் பண்ற அளவுக்கு கிளியரா இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். புரிஞ்சுச்சு ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ டபுள் டேப் பண்ணாம பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணி பார்த்துக்கோங்க காய்ஸ். அதே மாரி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கார்த்திக் ஐ கெஸ் நீங்க வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளோட ஓல்ட் டெலிகிராம் சேனல் ஹாஸ் பீன் ஹேக்டு காய்ஸ். ஸோ நியூ டெலிகிராம் சேனல் வந்து நம்ம யூடியூப் பயோல இருக்கு. ஸோ பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போமா?
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரிவர்சல் இருக்கு நண்பர்களே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அப் டைரக்ஷன் குடுக்க போறோம் USD PKRல. ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிக்க போறேன். ஃபார் $50 தான் வச்சு நான் ட்ரேட் பண்ண போறேன். ஏன்னா, நல்ல வால்யூம் உள்ள கேண்டில்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாரி கிரியேட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழ கூட மூவ் ஆகலாம். சரிங்களா? அது இல்லாம பவுன்ஸ் பேக் ஆக மாட்டுது மார்க்கெட். நல்லா ஸ்டேபிளா டவுன் டைரக்ஷன்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால, நம்ம வந்து அப் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பட் கீழ போகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே நெறையவே இருக்கு இந்த இடத்துல. ஸோ இது 100% ஷோர் ஷாட் கிடையாது. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இப்போ ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கூட ரிவர்சல் ஆகலாம். அப்படி இல்லன்னா இந்த லெவல்ல கூட வந்து ரிவர்சல் ஆகலாம். சரிங்களா? இது 2 லெவல்ஸ் இருக்கு. இந்த 2 லெவல்ஸ் வந்து ரிவர்சல் ஆகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரிவர்சலுக்கான ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ரீவியஸ் எவ்வளோ டைம் டச் ஆயிருக்கணும். 2 வாட்டி டச் ஆயிருந்தா போதும் கைஸ். சரிங்களா? 2 வாட்டி டச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, வி மேட் அ கிளியர் கட் ஆஃப் ப்ராஃபிட் கைஸ். ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்களா? யாரெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? இத பார்த்து ட்ரேட் பண்ணவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிவர்சல் ஆகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையவே இருக்கு கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல இருக்கு மேல. ஸோ ரிவர்சலுக்கு ஆகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையவே இருக்கு. பார்த்தீங்கன்னா, பேக் டூ பேக் ஒரு 2லேருந்து 3 வாட்டி மார்க்கெட் டச் ஆயிருக்கு. அது இல்லாம பிரேக் அவுட் பண்ண வர ட்ரை பண்ணுது. ஸோ கண்டிப்பா இங்க ஒரு ரிவர்சல் இருக்கு. ஒரு ட்ரேட் இல்ல 2 ட்ரேட்ல கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். ஸோ நம்ம இந்த ஓகே என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் மேல போச்சுன்னா நம்ம திருப்பி இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம் கைஸ். இதுல பார்றா. ஸோ சப்போஸ் இந்த ட்ரேட் நம்ம லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளோட என்ட்ரி சரியா உள்ள கைஸ். சரிங்களா? பட் என்ட்ரி கரெக்ட்டா இருந்திருந்தா ஓகேவா இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே மார்க்கெட் மேல நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம $100க்காக அகைன் ஃபார் அ டவுன் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வி மேட் எ ட்ரேட் ஹியர். ப்ரோ நீங்க தயவுசெய்து தமிழ்ல அனுப்பாதீங்க ப்ரோ. இதுல டிரான்ஸ்லேட்டர்ல ரொம்ப மோசமா வருது ப்ரோ. ஏன்ட்றா இது? திஸ் இஸ் ட்ரூ. ப்ளீஸ் லேர்ன் கண்டிப்பா, கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சொன்ன மாரி மார்க்கெட்டோட மேனிபுலேஷன் எந்த லெவல்ல இருந்தாலுமே, வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ். சரிங்களா? ஸோ உங்க கண்ணு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதே ட்ரேட், இதே சார்ட் தான் உங்களோட மொபைல்ஸ் ஆர் லேப்டாப்ஸ்ல போய்க்கிட்டு இருக்கும். ஸோ என்னால ட்ரேட் பண்ண முடியுது. லைவ்ல உட்கார்ந்து உங்ககிட்ட காட்ட முடியுதுன்னா, கண்டிப்பா உங்களாலயும் ட்ரேட் பண்ண முடியும் கைஸ். ஸோ லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போமா?
ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது guys. நம்ம மேலே நோக்கி ட்ரேட் பண்ணலாம். பட் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே. ஸோ $100 வச்சு நம்ம அப் டைரக்ஷனில் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? ஸோ நான் இதை எதை பேஸ் பண்ணி நான் எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன். சேம் அதே தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிவர்சல் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ நீங்களே பார்க்கலாம் நண்பர்களே. அதான் இந்த பிரதர் இருக்கான்ல, நீ போய் என்ன பண்ண போற? சரி. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. நீங்களே பார்க்கலாம். லைவ் விட்ரா காமிங்க நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. பட் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் இன்னும் பார்க்கல கிறிஷ் ப்ரோ. ஸோ பார்க்கலாம். இது நம்ம கிறிஷோட விட்ரால்ஸ். ஸோ டேட்லாம் நீங்களே செக் பண்ணலாம் நண்பர்களே. சரிங்களா? அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் யாரை நம்பியும் நீங்கள் ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும். கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம் கைஸ். தெரியுதுங்களா? இந்த சேனல் என்னன்னே தெரியல, ஓட மாட்டேங்குது ஸ்ட்ரைக் வந்ததுலேருந்து. கிறிஸ் ப்ரோ யூ ஹேவ் கேபிட்டல் அப்படின்னு போட்டிருக்காரு. காய்ஸ் எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டலே இல்லாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஒரு ஒர்க்குக்கே போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு பெட்ரோல் போடுறதுக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஃப்ரீயாக எல்லாமே கிடைக்கும்னு எதிர்பார்க்குறதே தப்பு. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டால் மட்டும்தான் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஒரு படிக்க போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, 3 லட்சம் 4 லட்சம் ஃபீஸ் கட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு அவங்க ஏர்ன் பண்ணவா சொல்லிக் கொடுக்குறாங்க? இல்லை, நாலேஜ் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏர்னிங் ரொம்ப முக்கியம். ஐ மீன் சாரி, இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணாமலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ விஐபியில் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? ஓகேங்களா? 4 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியன் டைமிங். ஸோ நம்ம விஐபியில் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்.
டோன்ட் delete திஸ் வீடியோ பிரதர். ஓகே ப்ரோ, நான் delete பண்ணல. ஓகேங்களா? ஸோ நம்ம விஐபி சேனலில் லைவாக ட்ரேட் போயிட்டு இருக்கு guys. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. கிறிஸ் ப்ரோ மாதிரி ஏர்ன் பண்ணணும் ப்ரோ. அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1000. ஓகேங்களா? இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த லெவலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ். ஓகேங்களா? கைஸ் விஐபி குரூப் ஜாயின் பண்ணலாம். விஐபி குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே செஷன் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் செஷன் ஆஃப் விஐபி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ லைவா விஐபியில் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். யாரெல்லாம் விஐபின்னு ஜாயின் பண்ணலையோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. ஸோ விஐபி மெம்பர்ஸ் கெட்ஸ் மோர் ட்ரேட்ஸ், ஃபுல் டே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் நீங்கள் எல்லாரும், சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் லைவ் வந்து சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சொல்லிக் கொடுக்காத டைமில் லைவ் வந்து ட்ரேட் எடுக்க முடியாத டைமில் நீங்கள் எல்லாரும் விஐபி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ அகைன் வி மேட் அ ப்ராஃபிட் பேக் டு பேக். ஐ கெஸ் 3 ஷோர் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் விஐபி கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் தருவீங்களா? இல்லை கைஸ், ஐ ஹாவ் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், சரிங்களா? ஸோ இப்போ நான் லைவ்ல இருக்கேன், உங்கள் கூட லைவ்ல உட்காந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால என்னால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ரிவீல் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் கோர்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு விஐபியில் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத, சரிங்களா? ஸோ நான் லைவ்ல வந்து ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு பை மை கோர்ஸ் வீடியோ, ஓகேங்களா? நான் கோர்ஸ் பையர் தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத. விஐபி ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஓல்டு டெலிகிராம் சேனல் ஹேஸ் பின் ஹேக்டு காய்ஸ். ஸோ அதில் இருக்க நிறைய பேர் நியூ டெலிகிராம் சேனலில் இல்லை. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே.
சாப்பிட்டாச்சா கிறிஸ் பிரதர்? ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க guys, வந்துடுறேன். நண்பர்களே, லவ் யூ டூ ப்ரோ, விஷ் ப்ரோ. எல்லார் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும் கைஸ். ஸோ விடாம அந்த மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நல்ல மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். ஓகே காய்ஸ், நம்ம லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? நம்ம இன்னொரு சேனலில் லைவ் வரலாம். ஏன்னு சொல்கிறோன்னா இதில் சுத்தமாக வியூஸே ஓடலை. இந்த சேனலில் ஸ்ட்ரைக் இருக்குது காய்ஸ். 3 months ஆகும் அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம மணியை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்றதுனால சேனலில் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ ஐ கெஸ் அதனால்
சுத்தமா ரீச்சே இல்ல சேனல்ல. புதுசா எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்டயும் சேனல் போய் ரீச் ஆக மாட்டேன்து. ஸோ, அப்படி இருக்கும்போது நம்ம இது லைவ் போடுறதே வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ, நம்ம செகண்ட் சேனல் லைவ் போயிடலாம். ஸோ, யாருக்கெல்லாம் கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கோ, அந்த சேனல்ல வந்துருங்க. ஓகேங்களா? இந்த லைவ நான் அப்லோட் பண்றேன் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ, யாருக்கெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி புரியலையோ, திருப்பியும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம செகண்ட் சேனல்லயும் காலைல லைவ் போட்டிருந்தோம். ஸோ, அந்த வீடியோவும் திருப்பி திருப்பி பாருங்க. இந்த வீடியோவும் திருப்பி திருப்பி பாருங்க. ஸோ, உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வரும். எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ, நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுல லைவ் வரலாம். ஓகே. கிரிஷ் ப்ரோ அதுல வந்துருங்க. ஓகேங்களா? சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாரும்? இப்பதான் காஃபி குடிச்சேன் ப்ரோ.